டாக்டர்ஸ் அவங்க ஹை லெவலில் இருக்கக்கூடியவங்க உங்களை மீட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால நம்ம அதிகம் சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் எப்படி ஹவு டு கன்வின்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால இருந்தாலும் கூட நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னு சொல்லி சொன்னால் நீங்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. ஒரு கரண்ட் அஃபேர்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அதே போல் ஜிகே பேசிக் ஜிகேஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பேசிக்காக டீப் கோட் பற்றி கேட்க வாய்ப்பு இருக்கு. ஏன் நீங்கள் எவ்வளோ ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் ஒரு கிராஜுவேஷன் இன்ஜினியரிங் ஒய் யூ ப்ரிஃபர் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படிலாம் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க வந்து அவங்களுக்கு பொருத்தமான பதில் நீங்க வந்து சொல்றது இருக்கணும். இந்த மாதிரி எனக்கு ஒரு கவர்மெண்ட் ஐ ஆம் இன்ட்ரெஸ்டட் இன் சீக்கிங் ஏ கவர்மெண்ட் ஜாப் அப்படி பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு கோஆபரேட்டிவ் சம்மந்தத்தில் வந்து எனக்கு வந்து ஒரு இன்வால்மெண்ட் இருக்கு, பேங்கிங்ல ஒரு இன்வால்மெண்ட் இருக்கு. அதனால வந்து ஐ யூஸ் டு ப்ரிப்பேர் ஃபார் திஸ் எக்ஸாமினேஷன் சொல்லி நீங்க பதில் சொல்லலாம். மற்றபடி இப்போ ஆல்ரெடி இப்போ அந்த எஸ்ஆர்பி கிளிக் பண்ணிட்டு வந்தவங்கலாம் கூட நமக்கு அட்டன் பண்ணாங்க. அவங்கெல்லாம் கேட்கும்போது ரொம்பலாம் கேட்கலைங்க சார், ஒரு பேசிக்காக சில விஷயங்கள் வந்து கேட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க தம்பி. அதனால வந்து நீங்கள் பயந்துக்க வேண்டியது கிடையாது. நீங்கள் இவங்களெல்லாம் சந்திக்கிறதுங்கிறது உங்களுக்கு புதுசு இல்லை. ஏன்னா நீங்கள் பலவிதமான டாக்டர்களை பலவிதமான அவங்க எப்போ டைம் ஒதுக்குவாங்கன்னு பார்த்து அவங்ககிட்ட எப்படி சொன்னால் கன்வின்ஸ் அப்படின்னா வந்து நீங்கள் வச்சுருக்க கெயின் பண்ணுற நாலேஜ் கூட நம்மகிட்ட கிடையாது. அந்த அடிப்படையில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இட் ஹெல்ப்ஃபுல் டு டெஃபினெட்லி. அதனால வந்து அதெல்லாம் யூ ஹார்வெஸ்ட் தோஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அதை பண்ணி நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் வந்து இந்த எக்ஸாம் கிளிக் பண்ணிருக்கீங்கன்னு சொன்னால் நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்க தெரியாது. ஐ திங்க் 100 ஃபார் 170 200 கொஸ்டின்ஸ் எடுத்துக்கிறீங்க. அதுக்கு 170 மார்க்ஸ் அவார்ட் பண்ணியிருக்காங்க. அவுட் ஆஃப் 170 ஹவு மச் யூ ஸ்கோர்ன்றது யூ டோன்ட் நோ, ஐ டோன்ட் நோ. இருந்தாலும் வந்து ஃபார் அனதர் 30 மார்க்ஸ் தட் வில் பி ஃபார் த இன்டர்வியூ. அந்த அடிப்படையில் நீங்கள் வந்து இன்டர்வியூவில் ஒன்றும் உங்களோட லெஸ்ஸாக மார்க் போட முடியாது. உங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸு, உங்களுக்கு இருக்கிற ஸ்டடி ஆல்ரெடி qualification that you have acquired இதெல்லாம் உங்களுடைய மேனரிசம், ஹவு யூஆர் ஸ்பீக்கிங், ஹவு யூஆர் ஆன்சரிங் இதெல்லாம் எடுத்து தான் உங்களுக்கு மார்க் போடுவாங்க. அதனால உங்களுடைய தகுதி பொறுத்த வரைக்கும் தேர் ஆர் வெரி வெரி ஆம்பிள் அண்ட் சான்சஸ் ஃபார் winning and getting a job
So good evening. Assistant Professor Test Batch-ஓட 6th டெஸ்ட் முடிஞ்சிருக்கு. ஸோ ஓவராலாக 10 யூனிட்ஸ் யூனிட் கோட் டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் 6th டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. அந்த டெஸ்ட்டுக்கான டிஸ்கஷன்ஸ் பார்த்துருவோம். 100 கொஸ்டின்ஸ்க்கான டிஸ்கஷன்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The process of dealing with concerns over the authenticity of a sources is referred to as. ஒரு ஆதாரத்தின் உண்மைத்தன்மை குறித்த சந்தேகங்களை கையாளும் செயல்முறை எவ்வாறு சீர்திருத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எக்ஸ்டர்னல் கிரிட்டிசிசம். ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் கிரிட்டிசிசம். சாரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்கன்னா செகண்டரி கிரிட்டிசிசம் வரும். எக்ஸ்டர்னல் கிரிட்டிசிசம் வராது, செகண்டரி கிரிட்டிசிசம். ஆப்ஷன் சி இரண்டாம் நிலை விமர்சனம் அப்படின்றது முதல் கேள்விக்கான விடை. அடுத்த கேள்வி பாருங்க. The following is a step in the process of historical research. வரலாற்று ஆராய்ச்சி செயல்பாட்டில் பின்வருபவை ஒரு படியாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஐடென்டிஃபையிங் எ ரிசர்ச் டாபிக். ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பி கலெக்டிங் டேட்டா, தரவுகள் சேர்ப்பது. சாரி, ஆப்ஷன் பி தரவு. ஆப்ஷன் சி டேட்டா கலெக்ஷன், தரவு சேகரித்தல். ஆப்ஷன் டி ஆல் த அபோவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ரிசர்ச் இன் சிஸ்டமேட்டிக் சைக்கிள். ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் நாம பண்ணணும் அப்படின்னா முதல்ல ஒரு டாபிக்கை ஐடென்டிஃபை பண்ணணும். எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டோம்னா இப்போ சோழர்கள் அல்லது சோழர்களின் நிர்வாகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுதான் நம்ம ஐடென்டிஃபைங் த ரிசர்ச் டாபிக். ஸோ அதை முதல்ல ஃபைனலைஸ் பண்ணணும். அதற்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டேட்டா கலெக்ட் பண்ணணும். ஸோ அது ரிலேட்டடான சோர்சஸ்குள்ள போய் ஆர்கிவ்ஸ்குள்ள போய் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், ஸோ இதன் மூலமாக டேட்டாஸை கலெக்ட் பண்ணணும். அந்த டேட்டாவை அனலைஸும் பண்ணணும். ஸோ இது மூன்றும் பண்ணுவதன் மூலமாக ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்சை சிஸ்டமேட்டிக்கா பண்ண முடியும். அதை தான் இங்க கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு ஃபாலோயிங் இஸ் a ஸ்டெப் இன் தி ப்ராசஸ் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது மூணும் இருக்கணும். ஸோ ஆல் த அபோவ், மேலே உள்ள அனைத்தும் அப்படின்றது செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து மூன்றாவது கேள்வி பாருங்க.
the main concept behind doing research, ஆராய்ச்சி செய்வதன் பின்னணியில் உள்ள முக்கிய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. முதல் ஆப்ஷன் ஏ ஸ்டடி அண்ட் எக்ஸ்ப்ளோர் நாலேஜ், படித்த அறிவை ஆராய்தல். ஸ்டார்ட் வித் ப்ரீ டிஃபைன்ட் அண்ட் கிளியர் கட் ஆப்ஜெக்டிவ்ஸ். உண்மைதானே, ஒரு விஷயத்தை பத்தி ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னா அதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க விரும்புறோம் அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்டிவ் நமக்கு இருக்கு. ஸோ அதுவும் கரெக்டாக தான் இருக்கு. அதே போல கெட் நியூ ஐடியாஸ், ஒரு ரிசர்ச் ஏரியாவில் ஆல்ரெடி இருக்கிற விஷயங்களை மீண்டும் நாம கத்துக்க போறது கிடையாது. ரிசர்ச் அப்படின்றது புதுசா நாவல்ட்டி இன்ட்ரடியூஸ் பண்றதுதான். ஸோ அப்போ ஒரு பர்டிகுலர் டாபிக்ல யாரும் பார்க்காத சில விஷயங்களை முன்வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு ரிசர்ச் எடுக்கிறோம், அல்லது ஆம்பிகுட்டியை நீக்கணும் அப்படின்றதுக்காக ரிசர்ச் எடுக்கிறோம். அப்போ கெட் நியூ ஐடியாஸ் அப்படின்றதும் அதனுடைய நோக்கம் தான், கான்செப்ட் தான், அதுக்கு பிஹைண்ட் இருக்க கான்செப்ட் தான். ஸோ இதற்கான விடையும் பார்த்தீங்கன்னா ஆல் த அபோவ். மூன்றாவது கேள்விக்கு ஆல் தி அபோவ் ஸ்டேட்மெண்ட்ஸ், மேலே உள்ள அனைத்தும் அப்படின்றது விடை. அடுத்து நான்காவது கேள்வி. Fourth question, who is considered the father of objectivity? Who is considered, உண்மை தன்மையின் தந்தை என்று கருதப்படுபவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா ராங்கே, லியோபோல்ட் வான் ராங்கே அப்படின்றவர் தான் ஃபாதர் ஆஃப் ஆப்ஜெக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. அவரை வந்து ஃபாதர் ஆஃப் மாடர்ன் சோர்ஸ் பேஸ்ட் ஹிஸ்டரின்னு கூட சொல்லுவாங்க. ராங்கே தான் இதற்கான விடை. ஸோ வால்டயர் வரமாட்டாரு, ராங்கே வருவாரு. ராங்கே, லியோபோல்ட் வான் ராங்கே. ஸோ இவர் தான் அதற்கான ஆன்சர். இவர் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் சோர்ஸ் பேஸ்ட் ஹிஸ்டரி அப்படின்னு கூட அழைப்பாங்க. ஃபாதர் ஆஃப் மாடர்ன் சோர்ஸ் பேஸ்ட் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. இவரோட ஃபேமஸான ஒரு கோட் இருக்கு, ஹிஸ்டரி ஷுட் பி ரிட்டன். அவர் ஹிஸ்டரி எப்படி எழுதணும்னு சொல்றாருன்னா, எப்படி நடந்ததோ ஆஸ் இட் ஆக்சுவலி ஹேப்பன், அதே போலதான் ஹிஸ்டரியை வந்து நம்ம ஹிஸ்டோரியன்ஸ் எழுதணும். அதிகமான எம்பசைஸ் பிரைமரி டாக்குமெண்ட்ஸுக்கு கொடுக்கணும். ஹிஸ்டோரியன்ஸோட பர்சனல் பயஸ் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பார். பர்சனல் பயஸ், ஆப்ஜெக்டிவிட்டி இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார். ஸோ ஃபோர்த்துக்கு ஆப்ஷன் டி ராங்கே அப்படின்றவர் ஆன்சர். அடுத்து ஃபிஃப்த்துக்கு, who launched a modern scientific theory? ஸோ மாடர்ன் சயின்டிபிக் தியரி அப்படின்னு வரும்பொழுது இதற்கும் ராங்கே அப்படின்றவர் தான் வருவார். இதற்கு முன்னாடி பார்த்த ராங்கே அப்படின்றவர் தான் விடை. கிரிட்டிக்கல் அனலைசிஸ் ஆஃப் சோர்சஸ், கிரிட்டிக்கல் அனலைசிஸ் ஆஃப் சோர்சஸ், சோர்சஸ் வந்து பாத்தீங்கன்னா கிரிட்டிக்கலா அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பார். ஸோ இதற்கான விடை பார்த்தீங்கன்னா ராங்கே. அடுத்து சிக்ஸ்த் பாருங்க, த ஐ விட்னஸ் அக்கவுண்ட்ஸ், கடந்த கால நிகழ்வுகளை பற்றிய நேரில் கண்ட சாட்சிகளின் கணக்குகள் டேஷ் என்று அழைக்கப்படுகின்றன. த ஐ விட்னஸ் அக்கவுண்ட்ஸ் அபவுட் பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் ஆர் கால்ட் பிரிலிமினரி சோர்சஸ் அப்படின்னு அழைக்கிறாங்க. பிரிலிமினரி சோர்சஸ், ஆக்சுவலா சோர்சஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ரெண்டு வகை இருக்கு.
preliminary sources and secondary sources. முதன்மை ஆதாரங்கள், இரண்டாம் நிலை ஆதாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையான ஆதாரங்கள் இருக்கு. ஸோ அந்த முதல் நிலை ஆதாரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த ஈவெண்ட், ஒரு பர்டிகுலர் ஹிஸ்டோரிக்கல் ஈவெண்ட் நடந்த பொழுது அது ரெக்கார்ட் பண்ணப்பட்டது, அது சம்பந்தப்பட்ட இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், ஐ விட்னஸ், டைரிஸ், இதெல்லாம் முதல் நிலை ஆதாரங்கள். செகண்டரி சோர்சஸ்ன்னு சொல்றது, இரண்டாம் நிலை ஆதாரங்கள்னு சொல்றது பாத்தீங்கன்னா ஹிஸ்டோரியன்ஸ்னால எழுதப்பட்டது. ஒரு முதல் நிலை ஆதாரத்தை டீகோட் பண்ணி ஹிஸ்டோரியன்ஸ் எழுதுறது வந்து இரண்டாம் நிலை ஆதாரங்கள்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க கேட்டிருக்கிறது ஐ விட்னஸ் அக்கௌண்ட்ஸ். ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் நடக்கும் பொழுது அதை விட்னஸ் பண்ணி அதை எழுதின அக்கௌண்ட்ஸ் வந்து ப்ரிலிமினரி சோர்சஸா செகண்டரி சோர்சஸான்னு கேட்டிருக்காங்க. ஆப்வியஸா இது ப்ரிலிமினரி சோர்சஸ் தான், ஆரம்ப கால ஆதாரங்கள் அல்லது முதல் நிலை ஆதாரங்கள். ஆப்ஷன் பின்றது ஆன்சர் ஆறாவது கேள்விக்கு. செவன்த் பாருங்க, which is the method of determining the authenticity of data? தரவின் நம்பகத்தன்மையை தீர்மானிக்கும் முறை எது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. நமக்கு ஒரு தரவு கிடைக்குது அப்படின்னா அதனுடைய நம்பகத்தன்மையை தீர்மானிப்பதுன்றது எக்ஸ்டர்னல் கிரிட்டிசிசம். எக்ஸ்டர்னல் வெளிப்புற விமர்சனம் அப்படின்றதன் மூலமாக ஒரு தரவின் நம்பகத்தன்மையை நம்மளால ஆராய முடியும். authenticity of டேட்டாவை நம்மளால ஆராய முடியும். அடுத்து heuristics is also called. heuristics is also called ன்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ்டர்னல் கிரிட்டிசிசம்கான இன்னொரு பேர் தான் heuristics. ஸோ ஹியூரிஸ்கோ அப்படின்றது கிரீக் வேர்ட், ஹியூரிஸ்கோ அப்படின்றது கிரீக் வேர்ட். அதற்கான அர்த்தம் ஐ ஃபைண்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து டேட்டாவை கேதர் பண்ணி அந்த டேட்டாவோட ஜென்யூன்னஸ் வந்து ஆராய்வது. எக்ஸாம்பிளா கார்பன் டேட்டிங் பண்றோம் இல்லையா, ஒரு மேனுஸ்கிரிப்டோட கார்பன் டேட்டிங். நமக்கு ஒரு ஒரு மேனுஸ்கிரிப்ட் கிடைக்குது அப்படின்னா முதல்ல அது அந்த காலகட்டமா அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அதற்காக அதற்கான இன்ஃபர்மேஷனை நாம ஃபைண்ட் பண்ணணும். அதை எக்ஸ்டர்னல் கிரிட்டிசிசம், ஹியூரிஸ்டிக்ஸ் அப்படின்னு அழைப்பாங்க. ஸோ ஆப்ஷன் பி விடை. 9th பாருங்க, dash is used as a methodology for textual analysis. உரை பகுப்பாய்விற்கான வழிமுறையாக டேஷ் பயன்படுத்தப்படுகிறது. ஸோ ஹெர்மனியூட்டிக்ஸ் அப்படின்றது 9th ஒன்னுக்கு ஆன்சர். பத்தாவது கேள்வி, ஆட் ஒன் அவுட். வித்தியாசமான ஒன்றை, இதுல வந்து பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்க சொல்றாங்க. பொருந்தாத ஒன்று, பொருந்தாததை தேர்ந்தெடுக்க சொல்றாங்க. இன்டர்வியூ, கொஸ்டினர், அப்சர்வேஷன், மானுமெண்ட்ஸ். ஸோ இதுல ஆட் ஒன் அவுட். நேர்காணல், கேள்வித்தாள், கண்காணிப்பு, நினைவு சின்னங்கள். இன்டர்வியூ, அப்சர்வேஷன், கொஸ்டினர் இது எல்லாமே ஒன்று சம்பந்தப்பட்டது. மானுமெண்ட்ஸ் அப்படின்றது இதுல ஆட் ஒன். இது வந்து சோர்ஸ் ஆஃப் அ டேட்டா. மீதி இருக்கிறதெல்லாம் இன்டர்வியூவா இருக்கும், கொஸ்டினரா இருக்கட்டும், அப்சர்வேஷனா இருக்கட்டும், நீங்க இன்ஃபர்மேஷனை எப்படி கேட்டு பெறுறீங்க அப்படின்றது குறிக்குது. பட் மானுமெண்ட்ஸ்ன்றது சம்திங் டிஃப்ரெண்ட். ஸோ நினைவு சின்னங்கள்ன்றது சம்திங் டிஃப்ரெண்ட். ஸோ அந்த மூணை விட இதுதான் ஆட் ஒன்னா இருக்கு. ஸோ ஆப்ஷன் டி நினைவு சின்னங்கள் அப்படின்றது தான் விடை. 11th one பாருங்க, an Indian historian reached a broad conclusion on his work is called. An historian reached a broad conclusion on his work is called. ஒரு வரலாற்று ஆசிரியர் தனது வேலை பற்றிய பரந்து விரிவான முடிவுக்கு வந்தால் அதனை என்னவென்று கூறுவர் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஜெனரலைசேஷன்ஸ். ஜெனரலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ ஹிஸ்டரினாவே நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்கும். அந்த ஃபேக்ட்ஸை கனெக்ட் பண்ணி ஒரு ஹிஸ்டோரியன் ஒரு பேட்டர்னை ரெகக்னைஸ் பண்றாரு அப்படின்னா அதுதான் ஜெனரலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெவல்யூஷன், ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா வேறெவர் மிடில் கிளாஸ் வந்து சப்ரஸ் ஆகுறாங்க அப்படின்னா ரெவல்யூஷன்ஸ் அக்கர் அப்படின்றது ஒரு பேட்டர்ன். இந்த ஃபேக்ட்ஸை வச்சுட்டு ஒரு பேட்டர்னை ஐடென்டிஃபை பண்றாங்க இல்லையா, அதுதான் ஜெனரலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதற்கான விடை பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி பொதுக்கூற்று, ஜெனரலைசேஷன்றது விடை. 12th ஒன் பாருங்க. The collection of memories and personal commentaries of a past incident is called. கடந்த நிகழ்வின் நினைவுகள் மற்றும் தனிப்பட்ட கருத்துக்களின் சேகரிப்பு என்ன என்று அழைக்கப்படுகிறது? ஓரல் ஹிஸ்டரி, வாய்மொழி வரலாறு, ஓரல் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. The study of past at very small scale, கடந்த கால நிகழ்வுகளை மிகச் சிறிய அளவில் ஆய்வு செய்வது என்ன என்று அழைக்கப்படுது? மைக்ரோ ஹிஸ்டரி, மைக்ரோ வரலாறு, நுண்ணிய வரலாறு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 13வது ஆப்ஷன் பி. 14வது பாருங்க. Dash is a segment attached at the end of the thesis is called. ஆய்வறிக்கையின் இறுதியில் இணைக்கப்பட்டுள்ள ஒரு பகுதி. ஆய்வறிக்கையின் இறுதியில் இணைக்கப்பட்டுள்ள ஒரு பகுதி அப்படின்னா அப்பெண்டிக்ஸ். அப்பெண்டிக்ஸ் பின் இணைப்பு அப்படின்னு சொல்லப்படுற அப்பெண்டிக்ஸ் தான் ஆய்வறிக்கையின் இறுதியில் இணைக்கப்பட்டுள்ள ஒரு பகுதி. 15வது பாருங்க. The visual representation of a data is called. விஷுவல் தரவின் காட்சி பிரதிநிதித்துவம் என்பது என்னன்னு கேக்குறாங்க. சார்ட்ஸ், விளக்கப்படங்கள். 16வது. Historical research conducted for which of the following reasons? பின்வரும் எந்த காரணங்களுக்காக வரலாற்று ஆராய்ச்சி நடத்தப்பட்டது? To identify the relationship that the past has to the present, to enhance understanding the culture in which we live, to enhance understanding the society in which they live. So இது எல்லாமே தான் பாஸ்ட் பிரசன்ட் ரிலேஷன்ஷிப். ஸோ இன்னைக்கு எப்படி ஒரு நிகழ்வு நடந்துட்டு இருக்கு, இன்னைக்கு ஒரு கல்ச்சர் எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும்னா பாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்றது நமக்கு தெரியணும். ஸோ அதை தெரிஞ்சிருந்தாவும் தான் ஆப்ஷன் பில வர டு என்ஹான்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் த கல்ச்சர் இன் விச் வி லிவ். ஸோ நம்ம வாழ்ற இடத்தோட கல்ச்சரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஹிஸ்டரி படிக்கணும், சொசைட்டியை பத்தி தெரிஞ்சுக்கவும் ஹிஸ்டரி படிக்கணும். ஸோ இது எல்லாமே காரணம் தான். கடந்த நிகழ்வுக்கும் உள்ள உறவை, கடந்த காலத்திற்கும் நிகழ்காலத்திற்கும் உள்ள உறவை அடையாளம் காண, நாம் வாழும் கலாச்சாரத்தை புரிந்து கொள்வதை மேம்படுத்த, அவர்கள் வாழும் சமூகத்தை புரிந்து கொள்வதை மேம்படுத்த, இது மூணுக்காகவும் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் என்றது முக்கியம். அப்ப ஆப்ஷன் டி மேற்கூறிய அனைத்தும் விடை. 17வது கேள்வி. Comparing document to each other to determine whether they provide the same information or reach the same conclusion is known as. ஆவணங்கள் ஒரே தகவலை வழங்குகின்றனவா அல்லது ஒரே முடிவை எடுக்கின்றனவா என்பதை தீர்மானிக்க அவற்றை ஒன்றோடு ஒன்று ஒப்பிட்டு பார்ப்பது டேஷ் எனப்படும். கொரோபரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி கொரோபரேஷன், உறுதிப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவோம். உறுதிப்படுத்துதல், தொடர்பு படுத்துதல், சோர்சிங், உறுதிப்படுத்துதல், நெகட்டிவ் கிரிட்டிசிசம். இதுல ஆப்ஷன் சி. 18வது கேள்வி. The chronology is called the dash of the history. வரலாற்றின் காலவரிசை என்பது டேஷ் என அழைக்கப்படுகிறது. ஐ ஆஃப் த ஹிஸ்டரின்னு சொல்லுவாங்க. குரோனாலஜி, காலவரிசை அப்படின்றதுதான் மிக முக்கியம். ஒரு மனிதனோட முகத்துக்கு கண்கள், மனிதனுக்கு கண்கள் எப்படி முக்கியமோ அது போல கால வரிசைப்படி ஈவென்ட்ஸை வரிசைப்படுத்துறது பாத்தீங்கன்னா ஹிஸ்டரியோட ஐ.
முக்கியமான விஷயம். ஸோ ஆப்ஷன் ஏ கண் அப்படின்றது விடை. 19 mystery shopping is a form of observation. மிஸ்டரி ஷாப்பிங் என்பது ஒரு வகை கண்காணிப்பு, அப்சர்வேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்சர்வேஷன். 20வது கேள்வி. The study of history is the study of causes. The study of history is the study of causes. வரலாற்றை படிப்பது என்பது காரணிகளை படிப்பதாகும் என்று கூறியது யாருன்னு பாத்தீங்கன்னா E.H. கார். E.H. கார். The particular quote சொன்ன historian option A ல E.H. கார். Epistemology refers to அறிவியலியல் என்பது என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எபிஸ்டெமாலஜி அப்படின்றது பாத்தீங்கன்னா அக்செப்டபிள் நாலேஜ் இன் அ ஃபீல்ட். எபிஸ்டம் அப்படின்ற ஒரு கிரீக் வேர்ட், நாலேஜ்னு அர்த்தம். எபிஸ்டம் அப்படின்னா நாலேஜ், ஒரு கிரீக் வேர்டு அது. ஸோ அதுல இருந்து இந்த வார்த்தை வந்து உருவாகுது, எபிஸ்டெமாலஜி. ஸோ ஒரு ஃபீல்டுல இருக்க அக்செப்டபிள் நாலேஜ், ஒரு பிலாசபி, இது ஒன் டைப் ஆஃப் பிலாசபி, ஹியூமன் நாலேஜோட ஆரிஜின், நேச்சர் அண்ட் லிமிட்ஸ் பத்தி பேசுது. எபிஸ்டமாலஜின்றது அக்செப்டபிள் நாலேஜ் இன் அ ஃபீல்ட், ஒரு துறையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. 22 a primary data collection method that involves tracking behavior over a period of time is called. ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் நடந்ததை கண்காணிப்பதை உள்ளடக்கிய முதன்மை தரவு சேகரிப்பு முறை அப்சர்வேஷன். கவனிப்பு. The word archive is derived from. காப்பகம் என்ற சொல் எதிலிருந்து பெறப்பட்டது? ஆர்கிவ் அப்படின்றது பாத்தீங்கன்னா கிரீக் வேர்ட் ஆர்கியான். ஆர்கியான் அப்படின்ற ஒரு கிரீக் வேர்ட். பப்ளிக் ஆபீஸ் அல்லது டவுன் ஹால் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த இடத்துல அபிஷியல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருப்பதனால இதற்கு ஆர்கிவ் அப்படின்ற ஒரு பெயர் உண்டு, கிரீக் வேர்ட். ஆப்ஷன் பி த கிரீக் வேர்ட். 24 who launched a modern scientific theory. நவீன அறிவியல் கோட்பாட்டை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்கிறார். மாடர்ன் சயின்டிபிக் தியரி. நவீன அறிவியல் கோட்பாட்டை அறிமுகம் செய்தவர் ராங்கே. இது முன்னாடியே நம்ம பார்த்தோம் இல்லையா, ராங்கே என்றவர் தான் அறிமுகம் செஞ்சிருப்பார். கான்செப்ட் ஆஃப் டூ டைப்ஸ், அப்டிராக்ட் அண்ட் கான்கிரீட். கான்கிரீட் கான்செப்ட்ஸ் அப்படின்னா டான்ஜிபிள் திங்ஸ் பத்தி பேசுறது, புக்கு, டேபிள், இதை பத்திலாம். அப்டிராக்ட் கான்செப்ட்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா டெமோக்ரஸி, ஃப்ரீடம், லவ், நான் டான்ஜிபிள் விஷயம் பத்தி பேசுறது. ஸோ அப்டிராக்ட் அண்ட் கான்கிரீட் அப்படின்றது விடை. ஆப்ஷன் சி. The chief merit of survey is. கணக்கெடுப்பின் முக்கிய தகுதி யாது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. வெர்சட்டாலிட்டி. ஸோ ஒரு எந்த டாபிக் மீது வேணாலும் நீங்க சர்வே எடுக்க முடியும். ஒரு பொலிட்டிக்கல் டாபிக், சோசியல் டாபிக், எக்கனாமிக் டாபிக், ஒரு பெரிய டாபிக்கோ அல்ல சின்ன டாபிக்கோ. பட் ஒரு பெரிய சர்வேவோ சின்ன சர்வேவோ இதன் மூலம் உங்களால வெர்சட்டாலிட்டியை வந்து கொண்டு வர முடியும். பல்துறை திறனை வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஒரு துறை சார்ந்த பல கருத்துக்களை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஆப்ஷன் டி. சோசியல் சயின்ஸ் ரிசர்ச் கிரியேட்ஸ் சோசியல் கோஹெஷன், ஒற்றுமை. சமூக அறிவியல் ஆராய்ச்சி சமூகத்தை உருவாக்குகிறது, ஒற்றுமையான சமூகத்தை உருவாக்குகிறதுன்னு சொல்றாங்க. கோஹெஷன். The first page of the research report. ஸோ ரிசர்ச் ரிப்போர்ட்டோட ஃபர்ஸ்ட் பேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டைட்டில் பேஜ், தலைப்பு பக்கம், டைட்டில் பேஜ். ஹைபோதசிஸ் மஸ்ட் ஹேவ்.
கருதுகோளில் டேஷ் இருக்க வேண்டும்னு கேக்குறாங்க. A hypothesis must have testability. சோதனைக்குரிய தன்மை அப்படின்றது இருக்கும். முப்பதாவது கேள்வி, the first step survey is a dash of a problem. முதல் படி கணக்கெடுப்பு என்பது ஒரு பிரச்சனையின் டேஷ் அப்படின்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சர்வே வந்து பார்த்தோம் அப்படின்னா செலக்ஷன். ஸோ எதை வந்து நம்ம செலக்ட் பண்ண போறோம், எந்த டாபிக்கை நம்ம செலக்ட் பண்ண போறோம் அப்படின்றத பத்தி நம்ம எடுக்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சர்வே. ஸோ செலக்ஷன் தேர்வு அப்படின்றது வெளி. A member of the population is called. ஒரு பாப்புலேஷனோட மெம்பர்ஸ ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் பாயிண்ட் ஆஃப் வியூல எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். உறுப்பு. Which one of the following data collection method, which one of the following is a data collection method? பின்வரும் தகவல் சேகரிப்பு முறைகளில் எது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இன்டர்வியூ. இன்டர்வியூ நேர்காணல். Practice of generalization is a simple inversion of. பொதுமைப்படுத்தல் நடைமுறை என்பது. Practice of generalization is a simple inversion of relationships. Option D, relationships. உறவுகளின் எளிய தலைகீழாகும். Which of the following is not a type of qualitative interview? Structured interview. பின்வருவனவற்றில் எது தரமான நேர்காணலின் வகை அல்ல அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஸ்ட்ரக்சர்ட் இன்டர்வியூ வராது. ஏன்னா அது வந்து ஒரு ரிஜிட் ஸ்கிரிப்டை வந்து ஃபாலோ பண்ணும். பட் அன்ஸ்ட்ரக்சர்ட் அப்படின்றது ஓப்பன் எண்டட் கான்வர்சேஷனல். அதுல நிறைய டேட்டாஸ் நம்மளால கலெக்ட் பண்ண முடியாது. அது வந்து குவாலிட்டேட்டிவ். ஸோ அன்ஸ்ட்ரக்சர்ட் இன்டர்வியூ குவாலிட்டேட்டிவ். ஸ்ட்ரக்சர்ட் இன்டர்வியூல லிமிடேஷன்ஸ் இருக்கும். ஸோ நிறைய தரவுகள் நமக்கு கிடைக்காது. ஸோ அதனாலதான் இது தரமான நேர்காணலின் வகை அல்ல அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. கட்டமைக்கப்பட்ட நேர்காணல். 35. போஸ்ட் மாடர்னிஸ்ட் டிபிக்கலி ஆர்கியூ தட். பின் நவீனத்துவவாதிகள் பொதுவாக எதை வாதிடுகின்றனர் கேட்கிறாங்க. ஏ ஆப்ஷன் பாருங்க. யூனிவர்சலிஸ்ட் நரேட்டிவ்ஸ் which attempt to explain the world are invariably false. Option B, the world is socially constructed in a variety of ways. Option C, differences of viewpoints should be celebrated, not deplored. Option D, all the above. உலகை விளக்க முயற்சிக்கும் உலகளாவிய கதைகள் மாறாமல் உள்ள தவறு. உலகம் பல்வேறு வழிகளில் சமூக ரீதியாக கட்டமைக்கப்பட்டுள்ளது. ஆப்ஷன் சி, கண்ணோட்ட வேறுபாடுகள் கொண்டாடப்பட வேண்டும், வருத்தப்படக்கூடாது. மேலே உள்ள அனைத்தும். ஆல் த அபோவ் அப்படின்றதுதான் விடை. மேலே உள்ள அனைத்துமே போஸ்ட் மாடர்னிஸ்ட் நவீன காலத்தை சேர்ந்தவர்களுடைய தாட் ப்ராசஸ் தான். 36. நேம் 3 ஸ்டைல்ஸ் யூஸ்டு டுடே ஃபார் ரைட்டிங். இன்று எழுதுவதற்கு பயன்படுத்தப்படும் 3 பாணிகள் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. APA, MLA and Chicago manual. Option C, APA, MLA and Chicago manual. What is an end note? இறுதி குறிப்பு என்றால் என்ன? A reference that is cited at the end of the page, a reference that is cited in the table of contents, a reference that is cited at the end of the work. A reference that is cited at the end of the work. படைப்பின் இறுதியில் மேற்கோள் காட்டப்படும் ஒரு குறிப்பு. Option C. How does qualitative content analysis differ from quantitative content analysis? தரமான உள்ளடக்க பகுப்பாய்வு அளவுசார் உள்ளடக்க பகுப்பாய்வில் இருந்து எவ்வாறு வேறுபட்டு இருக்கிறதுன்னு கேட்கிறாங்க. ஆப்ஷன் ஏ பாருங்க. இட் இஸ் ஆல்வேஸ் preceded by ethnographic research.
It involves counting the number of times certain words appear in a text. It is less rigid as researchers are constantly revising their concepts. It is less likely to be used by feminist researchers. It involves counting the number of times certain words appear in a text. Oh, sorry. இதுக்கு வந்து ஆப்ஷன் சி வரும். It is less rigid as researchers are constantly revising their concepts. குவான்டிடேட்டிவ்ல பாத்தீங்கன்னா வேர்ட்ஸை வந்து கவுண்ட் பண்ணுவாங்க. இங்க கேட்கறது குவாலிட்டேட்டிவ். ஸோ ஆப்ஷன் பி வரக்கூடாது. குவாலிட்டேட்டிவ்ல பாத்தீங்கன்னா மீனிங் அண்ட் தீம்ஸுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அவங்களோட ரிசர்ச்சரோட அப்ரோச் வந்து அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு வகை. ஸோ ஆப்ஷன் சி விடையாக வரும். 39 common test in research demands much priority on. ஆராய்ச்சியில் ஒரு பொதுவான சோதனைக்கு அதிக முன்னுரிமை தேவைப்படுகிறது. A common test in research demands must priority on. ஸோ ஒரு குட் ரிசர்ச் அப்படின்றது ரிலேபிளாகவும் இருக்கணும், நம்பகத்தன்மையாகவும் இருக்கணும், யூசபிலிட்டியாகவும் இருக்கணும், அப்ஜெக்டிவிட்டியும் இருக்கணும். ஆல் தி அபோவ்ன்றது தான் ஆன்சர். ஸோ எல்லாமே இருக்கணும். All the above. 40வது கேள்வி, ஆக்ஷன் ரிசர்ச் மீன்ஸ் செயல் ஆராய்ச்சி என்பது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. செயல் ஆராய்ச்சி அப்படின்னா ரிசர்ச் இனிஷியேட்டட் டு சால்வ் அன் இமீடியட் ப்ராப்ளம். ஒரு உடனடி சிக்கலை தீர்க்க தொடங்கப்பட்ட ஒரு ஆராய்ச்சியை வந்து ஆக்ஷன் ரிசர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. 41வது கேள்வி பாருங்க. In the process of conducting research, formulation of hypothesis is followed by. ஆராய்ச்சி நடத்தும் செயல்பாட்டில் கருதுகோளை உருவாக்குதல் என்பது பின்வருவனவற்றை தொடர்ந்து வருகிறது. ஆப்ஷன் சி செலக்ஷன் ஆஃப் ரிசர்ச் டூல்ஸ், ஆராய்ச்சி கருவிகளின் தேர்வு. ஒரு ஹைபோதிசிஸை ஃபார்ம் பண்ண பிறகு எப்படி அந்த ரிசர்ச்சை மேற்கொள்ள போறோம். ஸோ செலக்ஷன் ஆஃப் ரிசர்ச்சிங் டூல்ஸ் அப்படின்றது தான் விடை. ஆராய்ச்சி கருவிகளின் தேர்வு. 42 A research paper is a brief report of research work based on. ஒரு ஆராய்ச்சி கட்டுரை என்பது டேஷ் என்பதை அடிப்படையாக கொண்ட ஆராய்ச்சி பணிகளின் சுருக்கமான அறிக்கையாகும் கேட்கிறாங்க. ஒரு ரிசர்ச் பேப்பர் அப்படின்றது பாத்தீங்கன்னா போத் பிரைமரி அண்ட் செகண்டரி டேட்டாவோட பிரீஃப் ரிப்போர்ட் தான். ஒரு நல்ல பேப்பர் சிந்தசிஸ் அப்படின்றது ஒரிஜினல் டேட்டா பிரைமரியும் இருக்கணும், வித் எக்ஸிஸ்டிங் லிட்ரேச்சர் செகண்டரியும் இருக்கணும். ஸோ போத் பிரைமரி அண்ட் செகண்டரி டேட்டா, முதன்மை மற்றும் இரண்டாம் நிலை தரவு, இது ரெண்டுமே இருக்கணும். 43 கிளாசிபிகேஷன் ஆஃப் ஆல் டைப்ஸ் ஆஃப் லைப்ரரி ஹாஸ் பீன் மேட் பை யுனெஸ்கோ. ஸ்டாண்டர்டைசிங் லைப்ரரி டெஃபினிஷன் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். குளோபலி பாத்தீங்கன்னா லைப்ரரியோட டெஃபினிஷனோடையும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸையும் டிஃபைன் பண்றவங்க பாத்தீங்கன்னா யுனெஸ்கோ தான். ஸோ 43க்கு ஆப்ஷன் சி யுனெஸ்கோ. 44th reading centers, story halls, exhibitions and reading to literature are forms of. வாசிப்பு மையங்கள், கதை நேரம், கண்காட்சிகள் மற்றும் இலக்கிய வாசிப்பு ஆகியவை டேஷ் வடிவங்கள். எக்ஸ்டென்சிவ் சர்வீஸா சர்வீஸ் ஆஃப் பப்ளிக் லைப்ரரியான்னு கேட்கிறாங்க. எக்ஸ்டென்சிவ் சர்வீஸா ரெண்டுமே தான், இரண்டும். Informal self-education is possible in one kind of library. எந்த வகையான நூலகத்தில் முறைசாரா சுய கல்வி சாத்தியமாகும் கேட்கிறாங்க. பப்ளிக் லைப்ரரி தான், பொது நூலகம். UNESCO assisted model public library in India
யுனெஸ்கோ அசிஸ்டட் மாடல் பப்ளிக் லைப்ரரி இன் இந்தியா இஸ் லொகேட்டட். இந்தியாவில் யுனெஸ்கோ உதவி பெற்ற மாதிரி பொது நூலகம் எங்கே அமைந்துள்ளதுன்னு கேட்கிறாங்க. ஸோ யுனெஸ்கோவோட மாதிரி பொது நூலகம் இந்தியாவுல டெல்லியில அமைந்திருக்கு. ஆப்ஷன் பி டெல்லி. 47 கொஸ்டினர் அப்படின்னா என்னன்னு கேட்கிறாங்க. கேள்விகள், கேள்வித்தாள் என்பது டூல் ஃபார் டேட்டா கலெக்ஷன். டூல் ஃபார் டேட்டா கலெக்ஷன், தரவு சேகரிப்பதற்கான கருவி. ஆப்ஷன் சி 47க்கு ஆப்ஷன் சி தரவு சேகரிப்பதற்கான கருவி. 48 வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஐஎஸ்பிடி அண்ட் கேட்டலாகிங் கோட்ஸ். ஐஎஸ்பிடி மற்றும் பட்டியல் குறியீடுகளுக்கு இடையேயான உறவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஸோ ஐஎஸ்பிடினா முதல்ல என்னன்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும். இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் பிப்ளியோகிராபிக் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு விஷயத்த டிஸ்கிரைப் பண்றதற்கான ஒரு ஸ்டாண்டர்டை ப்ரொவைட் பண்ணும். கேட்டலாகிங் கோட்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா AACR2 இந்த மாதிரி கேட்டலாகிங் கோட்ஸை வந்து அது இன்கார்பரேட் பண்ணும். இந்த ஐஎஸ்பிடி இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் பிப்ளியோகிராபிக் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றது ஒரு ஐட்டமை டிஸ்கிரைப் பண்றதுக்கு கேட்டலாகிங் கோட்ஸை வந்து இன்கார்பரேட் பண்ணும். இதுக்கு ரெண்டுக்குமான ரிலேஷன்ஷிப் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் ஐஎஸ்பிடி இன்க்ளூட்ஸ் கேட்டலாகிங் ரூல்ஸ். ஆப்ஷன் சி. 49 ரிசர்ச் பத்தி கேட்டிருக்காங்க. ரிசர்ச் இஸ் ஆப்ஷன் ஏ சர்ச்சிங் அகைன் அண்ட் அகைன், ஃபைண்டிங் சொல்யூஷன் டு எனி ப்ராப்ளம், working in a scientific way to search for truth of any problem, none of the above. So working in a scientific way to search the truth of any problem. ஆப்ஷன் சி. இதெல்லாம் பேசிக்கான கொஸ்டின் தான். ஆராய்ச்சி என்பது எந்த ஒரு பிரச்சனையின் உண்மையை தேட அறிவியல் வழியில் செயல்படுதல். ஆப்ஷன் சி. 50வது கேள்வி பாருங்க. இன்ஃபர்மேஷன், தகவல் என்பது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. சோ தகவல் என்பது பாத்தீங்கன்னா ஒரு ஆர்கனைஸ்டு டேட்டா. ஆர்கனைஸ்டு டேட்டா அப்படின்னு சொல்லலாம். ஆர்கனைஸ்டு டேட்டா. 51 பாருங்க. Which of the following is the first step starting the research process? ஆராய்ச்சி செயல்முறையை தொடங்குவதற்கான முதல் படி எது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஆராய்ச்சி செயல்முறையை தொடங்குவதற்கான முதல் படி, முதல்ல நாம ஒரு விஷயத்தை ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, சர்ச்சிங் சோர்சஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டு லொகேட் ப்ராப்ளம், சர்வே ஆஃப் ரிலேட்டட் லிட்ரேச்சர், ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் அ ப்ராப்ளம், சர்ச்சிங் ஃபார் சொல்யூஷன்ஸ் டு த ப்ராப்ளம். ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் அ ப்ராப்ளம். முதல்ல ஒரு ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான சொல்யூஷனை தான் நம்ம வந்து ரிசர்ச் மூலமாக பெறப்போம். அப்போ ஒரு ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்றதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். ஸோ ஆப்ஷன் சி ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் த ப்ராப்ளம். 51. 52 which of the following variables cannot be expressed in quantitative terms? பின்வரும் மாதிரிகளில் அல்லது மாறிகளில் எவற்றை அளவு அடிப்படையில் வெளிப்படுத்த முடியாதுன்னு கேட்கிறாங்க. சோசியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், மேரிட்டல் ஸ்டேட்டஸ், நியூமெரிக்கல் ஆப்டிடியூட், ப்ரொஃபஷனல் ஆப்டிடியூட். தொழில்முறை மனப்பான்மை. ப்ரொஃபஷனல் ஆப்டிடியூட் தான் நம்மளால நியூமெரிக்கலா மென்ஷன் பண்ண முடியாது. The essential qualities of a researcher. ஒரு ஆராய்ச்சியாளரின் அத்தியாவசிய குணங்கள் என்னன்னு கேட்கிறாங்க. ஸ்பிரிட் ஆஃப் ஃப்ரீ என்கொயரி. ஆப்ஷன் ஏ இருக்கணும். ரிலையன்ஸ் ஆன் அப்சர்வேஷன் அண்ட் எவிடன்ஸ். பி இருக்கணும். சிஸ்டமைசேஷன் ஆர் தியரைசிங் ஆஃப் நாலேஜ். அறிவை முறைப்படுத்துதல் அல்லது கோட்பாடு செய்தல். ஸோ இது எல்லாமே இருக்கணும். ஒரு ரிசர்ச்சருக்கு ஃப்ரீ என்கொயரிக்கான ஸ்பிரிட்டும் இருக்கணும். எவிடன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிலையபிளா இருக்கும். ஸோ எல்லாமே எவிடன்ஸ் தான் பேசும். சிஸ்டமைசேஷன், ஸோ கிடைத்த தரவுகளை வந்து ப்ராப்பரா நாலேஜா கன்வெர்ட் பண்ண தெரியும். ஸோ இது எல்லாமே இருக்கணும் ஒரு ரிசர்ச்சருக்கு, ஒரு ஆராய்ச்சியாளருக்கு. ஆப்ஷன் டி மேற்கூறிய அனைத்தும். கான்ஃபரன்ஸ் ப்ரொசீடிங்ஸ் ஆர் கன்சிடர்ட் ஆஸ் டாக்குமெண்ட்ஸ். மாநாட்டு நடவடிக்கைகள் டேஷ் ஆவணங்களாக கருதப்படுகின்றன.
பிரைமரி மாநாட்டு நடவடிக்கைகள் பாத்தீங்கன்னா பிரைமரி முதன்மை தரவுகளாக கன்சிடர் பண்ணப்படுது. ஐம்பத்தி ஐந்து கண்ட்ரோல்டு குரூப் இஸ் a term used in கட்டுப்படுத்தப்பட்ட குழு என்பது டேஷில் பயன்படுத்தப்படும் ஒரு சொல் அப்படின்னு கேட்கிறாங்க. கண்ட்ரோல் குரூப் அப்படின்றது எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் பரிசோதனை ஆராய்ச்சியில பயன்படுத்தப்படுற ஒரு சொல். எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணும்போது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் குரூப் ஒன்று இருக்கும். அந்த எக்ஸ்பெரிமெண்டல் குரூப் தான் ட்ரீட்மெண்ட். ஸோ அதை தான் ட்ரீட் பண்ண போறோம். அதுக்கு ஒரு கண்ட்ரோல் குரூப் இருக்கும். அந்த கண்ட்ரோல் குரூப் அப்படின்றது நான் ட்ரீட்மெண்ட். ஸோ எக்ஸ்பெரிமெண்டல் குரூப்பை வந்து கண்ட்ரோல் குரூப்போட கம்பேர் பண்ணி தான் நம்ம ரிசல்ட்ஸ் வந்து எடுக்க முடியும். ஸோ இந்த கண்ட்ரோல் குரூப் அப்படின்றது பாத்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்க்கு யூஸ் பண்ணப்படுறது. எக்ஸ்பெரிமெண்டல் குரூப் கண்ட்ரோல் குரூப் அப்படின்றது எக்ஸ்பெரிமெண்ட் ஒரு ட்ரீட் பண்ணப்படுற ஒரு ஒரு குழு, ட்ரீட் பண்ணப்படாத ஒரு குழு கம்பேரிசனுக்காக இந்த கண்ட்ரோல் குரூப் வச்சிருப்பாங்க ரெஃபரன்ஸ்க்காக. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்சுக்கு பரிசோதனை ஆராய்ச்சிக்கு இந்த டேர்ம் யூஸ் பண்ணப்படும். 56 which of the following is not a graphic representation? pie chart, bar chart, table, histogram. டேபிள் வந்து பாத்தீங்கன்னா டெக்ஸ்டுவல் நியூமரிக்கல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் டேட்டாஸ் ரோஸ் அண்ட் காலம்ல. மற்றபடி சார்ட்ஸ் ஹிஸ்டோரோகிராம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராஃபிக் அண்ட் விஷுவல். ஸோ டேபிள் தான் நாட் அ கிராஃபிக் ரெப்ரசன்டேஷன். 57 the oldest and largest library association in the world. உலகின் மிக பழமையான மற்றும் மிகப்பெரிய நூலக சங்கம் எதுன்னு கேக்குறாங்க. அமெரிக்கன் லைப்ரரி அசோசியேஷன். ஆப்ஷன் ஏல வர அமெரிக்கன் லைப்ரரி அசோசியேஷன் தான் உலகின் மிக பழமையான. 1876 இந்த அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணப்படுது. ஸோ ஏஎல்ஏ தான் உலகின் மிக பழமையான மற்றும் மிகப்பெரிய நூலக சங்கம். 58 which of the following is not covered under intellectual property rights? பின்வருவனவற்றில் எது அறிவுசார் சொத்துரிமைகளின் கீழ் வராது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. திசாரஸ், சொற்களஞ்சியம், திசாரஸ் வராது. காப்பிரைட்ஸ், பேட்டன்ஸ், ட்ரேட்மார்க்ஸ் எல்லாம் வரும். ஸோ ஆப்ஷன் டி வராது. ஸோ 58க்கு ஆப்ஷன் டி ஆன்சர். 59 ஆந்தாலஜி அப்படின்னா என்னன்னு கேக்குறாங்க. ஆந்தாலஜி அப்படின்றது பார்த்தோம்னா கிளாசிபிகேஷன் ஆஃப் இன்டர்நெட் பேஸ்ட் டாக்குமெண்ட்ஸ். கிளாசிபிகேஷன் ஆஃப் இன்டர்நெட் பேஸ்ட் டாக்குமெண்ட்ஸ் ஆந்தாலஜி ஆப்ஷன் பி. 59க்கு ஆப்ஷன் பின்றது ஆன்சர். இணைய அடிப்படையிலான ஆவணத்திற்கான வகைப்பாடு. 60வது கேள்வி. வெதர் லைப்ரரி இஸ் a சிஸ்டம். நூலகம் ஒரு அமைப்பா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. லைப்ரரியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு அமைப்பு தான். இதுக்கு நிறைய செக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இட்ஸ் a system. Yes, it has various section as subsystem coordinating each other forming a system. ஆம், இது துணை அமைப்புகளாக பல்வேறு பிரிவுகளை கொண்டுள்ளது. ஒன்றை ஒன்று ஒருங்கிணைத்து ஒரு அமைப்பை உருவாக்குகிறது. ஸோ ஆப்ஷன் ஏன்றது ஆன்சர். 60க்கு 61 who authored the book methods in social research? சமூக ஆராய்ச்சியின் முறைகள் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. குடே அண்ட் ஹாட். குட் அண்ட் ஹால்ட் அப்படின்றவர் தான் இந்த புத்தகம் மெத்தட்ஸ் இன் சோசியல் ரிசர்ச் அப்படின்ற புத்தகத்தை எழுதினாங்க. சோசியாலஜி அண்ட் ரிசர்ச் மெத்தடாலஜில ரொம்ப முக்கியமான புத்தகம். பேசிங் கன்க்ளூஷன்ஸ் வித்தவுட் எனி பயஸ் அண்ட் வேல்யூ ஜட்ஜ்மெண்ட் இஸ். எந்த சார்பு மற்றும் மதிப்பு தீர்ப்பும் இல்லாமல் முடிவுகளை அடிப்படையாக கொண்டது. ஆப்ஜெக்டிவிட்டி. சப்ஜெக்டிவ் அப்படின்னா அது வந்து ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கும். பட் ஆப்ஜெக்டிவிட்டியில அந்த மாதிரி எதுவும் இருக்காது. ஸோ ஆப்ஷன் ஏ வரும். கான்செப்ட்ஸ் ஆர் ஆஃப் டேஷ் டைப்ஸ் அப்படின்னு கேட்கலாங்க.
கான்செப்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 10 டைப்ஸா இருக்கு. ஆப்ஷன் சி. 63க்கு ஆப்ஷன் சி. 64வது கேள்வி, கான்செப்ட்ஸ் ஆர் ஆஃப் ரிசர்ச்சர், கருத்துக்கள் ஆராய்ச்சியாளர். சிம்பிள்ஸ், கான்செப்ட்ஸ் ஆர் symbolic representation of reality used to communicate ideas. So symbols என்றது விடை, சின்னங்கள். Hypothesis is which explain relationship between two variable is. இரண்டு மாறிகளுக்கு இடையிலான உறவை விளக்கும் கருதுகோள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ரிலேஷனல். டிஸ்கிரிப்டிவ் அப்படின்றது வராது, டென்டேட்டிவ் அப்படின்றதும் வராது, காசல் அப்படின்றதும் வராது. ரிலேஷனல், தொடர்புடையது. ரெண்டு மாறிகளுக்கு இடையான உறவை விளக்கும் பொழுது ரிலேஷனலா தான் அதை சொல்லுவாங்க. ஸோ ஆப்ஷன் பி. 65க்கு ஆப்ஷன் பி. நல் அப்படின்னா என்னன்னு கேட்கிறாங்க. இது ஒரு ஜென்ரலான கொஸ்டின். நல் அப்படின்னா 0, 0. 67, ஹைபோதிசிஸ் கன்சர்ன்ட் வித் அனலிட்டிக்கல் வேரியபிள், பகுப்பாய்வு மாறியுடன் தொடர்புடைய கருதுகோள். அனலிட்டிக்கல் ஹைபோதிசிஸ். ஆப்ஷன் டி, பகுப்பாய்வு கருதுகோள். 68, a hypothesis from which no generalization can be made is. பொதுமைப்படுத்த முடியாத ஒரு கருதுகோள் அப்படின்னா பேரன் ஹைபோதிசிஸ் சொல்லலாம். பொதுமைப்படுத்த முடியாத ஒரு கருதுகோளை பேரன் ஹைபோதிசிஸ், வெற்று கருதுகோள்னு சொல்லுவாங்க. டேஷ் ஃப்ரம் தியரி லீட்ஸ் டு ஹைபோதிசிஸ், கோட்பாட்டிலிருந்து டேஷ் கருதுகோளுக்கு வழிவகுக்கிறது. கோட்பாட்டிலிருந்து கருதுகோளுக்கு வழிவகுப்பதுன்னு பாத்தீங்கன்னா லாஜிக்கல் டிடென்ஷன். லாஜிக்கல் டிடக்ஷன், தர்க்க ரீதியான கழித்தல். ஒரு தியரி, ஹைபோதிசிஸ், அப்சர்வேஷன், கன்ஃபர்மேஷன். தர்க்க ரீதியான கழித்தல் அப்படின்றது நமக்கு தேவைப்படும். லாஜிக்கல் டிடக்ஷன். டேஷ் இஸ் a source of hypothesis. டேஷ் என்பது கருதுகோளின் மூலமாகும் அப்படின்னு கேட்கிறாங்க. இன்ஸ்டிடியூஷன். ஆப்ஷன் ஏ, இன்ஸ்டிடியூஷன், ஒரு நிறுவனம் கருதுகோளின் மூலமாக கருதப்படும். 71, ஹைபோதிசிஸ் டேஷ் ரிசர்ச், கருதுகோள் டேஷ் ஆராய்ச்சி. கருதுகோள் டேஷ் ஆராய்ச்சி அப்படின்னு கேக்குறாங்க. ஹைபோதிசிஸ் கைட்ஸ் ரிசர்ச், கருதுகோள் ஆராய்ச்சிக்கு ஒரு வழிகாட்டியாக திகழ்கிறது. கைட்ஸ் ரிசர்ச். எழுபத்தி ரெண்டு பாருங்க. சர்வே இஸ் a டேஷ் ஸ்டடி, கணக்கெடுப்பு என்பது ஒரு டேஷ் ஆய்வு அப்படின்னு கேட்கிறாங்க. கணக்கெடுப்பு அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங், உண்மை கண்டறிதலுக்கான ஒரு ஆய்வு. 73, சர்வே இஸ் ஆல்வேஸ் a டேஷ் ஸ்டடி, கணக்கெடுப்பு என்பது எப்போதும் ஒரு டேஷ் ஆய்வு. கணக்கெடுப்பு என்பது பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு ஃபீல்டு ஸ்டடி தான். ஒரு கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னா அது ஃபீல்டுக்கு தான் போயாகணும், நீங்க களத்துக்கு தான் போயாகணும். ஸோ இது ஆப்ஷன் ஏ, களம். 74, the first purpose of survey is to, கணக்கெடுப்பின் முதல் நோக்கம். கணக்கெடுப்பின் முதல் நோக்கம் இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்றது. ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன், தகவல்களை வழங்குதல். சோர்ஸ் ஆஃப் டேட்டா கலெக்டட் அண்ட் கம்பைல்டு பை அதர்ஸ் இஸ் கால்ட்,
மற்றவர்களால் சேகரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்ட தரவுகளின் மூலம் அழைக்கப்படுகிறது. மற்றவர்களாக தொகுக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா செகண்டரி சோர்சஸ். பிரைமரி அப்படின்றது பாத்தீங்கன்னா பிரைமரி எவிடன்சஸ், ஒரு ஈவென்ட் நடக்கும்போது எழுதப்பட்டவை. அதை பார்த்து இன்னொருத்தர் அப்சர்வ் பண்ணி எழுதுறாங்க அப்படின்னா அது செகண்டரி சோர்சஸ். ஸோ ஆப்ஷன் பி 75க்கு ஆப்ஷன் பி செகண்டரி. 76 observation is physical and dash activity. Observation is a physical and a mental activity. ஸோ மன ரீதியாகவும் உடல் ரீதியுமான ஒரு செயல்பாடு கவனிப்பு என்பது. இன்டர்வியூ வித் டீடைல்டு ஸ்டாண்டர்டைஸ்டு ஸ்கெடியூல் இஸ் கால்ட் ஸ்ட்ரக்சரல் இன்டர்வியூ. விரிவான தரப்படுத்தப்பட்ட அட்டவணையுடன் நேர்காணல் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல், ஒரு கட்டமைக்கப்பட்ட நேர்காணல். சோசியல் சயின்ஸ் டீல்ஸ் வித் சமூக அறிவியல் ஆப்வியஸா ஹியூமன் பீயிங்ஸ் தான், மனிதர்கள். ஸோ எல்லா உயிரினங்களை பத்தி நம்ம படிக்கிறது இல்லை, உயிரற்ற பொருட்களை பத்தியும் படிக்க போறது. மனிதர்கள் பத்தி தான், மனிதர்களோட ரிலேஷன்ஸ், அவங்களோட ஹிஸ்டரி, இதை பத்தி தான் படிக்க போறோம். பாப்புலேஷன் சென்சஸ் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப். சர்வேக்கான எக்ஸாம்பிள் தான் பாப்புலேஷன் சென்சஸ். ரொம்ப எளிமையான கேள்வி. 79க்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது கணக்கெடுப்பு ஆராய்ச்சிக்கு ஒரு எடுத்துக்காட்டு. குட் ரிசர்ச் இஸ் ஆல்வேஸ். நல்ல ஆராய்ச்சி எப்போதும் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்கிறாங்க. நல்ல ஆராய்ச்சி சிஸ்டமேட்டிக்கா இருக்கணும், ப்ராப்பரா பிளான் பண்ணப்பட்டு முறையாக ஆராய்ச்சி செயல்படுத்தப்படணும். அது வேகமா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஸ்லோவா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நேரோவா இருக்கக்கூடாது, வைடரா இருக்கணும், ஆனா சிஸ்டமேட்டிக்கா இருக்கும். 81 கிரைட்டீரியா ஆஃப் குட் ரிசர்ச் இஸ் ரிட்டன் பை. நல்ல ஆராய்ச்சிக்கான அளவுகோல்களை எழுதியவர் ஜேம்ஸ் ஹரோல்ட் ஃபாக்ஸ். ஜேம்ஸ் ஹரோல்ட் ஃபாக்ஸ் அப்படின்றவர் தான் ஆராய்ச்சிக்கான அளவுகோல்களை எழுதியவர். சயின்டிபிக் சோசியல் சர்வே அண்ட் ரிசர்ச். அறிவியல் சமூக ஆய்வு மற்றும் ஆராய்ச்சியை எழுதியவர் பி.வி. யங். ஆப்ஷன் டி பி.வி. யங் அப்படின்றவர் ஒருவர். 83 மேஜர் டிராபேக்ஸ் டு ரிசர்ச்சர்ஸ் இன் இந்தியா இஸ். இந்தியாவில் ஆராய்ச்சியாளர்களுக்குள்ள முக்கிய குறைபாடுகள் அப்படின்னு வரும்போது லேக் ஆஃப் சஃபிஷியன்ட் நம்பர் ஆஃப் யூனிவர்சிட்டிஸா, லேக் ஆஃப் சஃபிஷியன்ட் ரிசர்ச் கைட்ஸா, லேக் ஆஃப் சஃபிஷியன்ட் ஃபண்டா, லேக் ஆஃப் சயின்டிபிக் ட்ரைனிங் இன் ரிசர்ச். இப்போதைக்கு ஆராய்ச்சி அறிவியல் பயிற்சி இல்லாதது. ஸோ யூனிவர்சிட்டி சஃபிஷியண்டா இருக்காங்க, ரிசர்ச் கைட்ஸ் இருக்காங்க, சஃபிஷியன்ட் ஃபண்ட்ஸ் இருக்கு, கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்றாங்க. பட் சயின்டிபிக் ட்ரைனிங், ரிசர்ச்சுக்கான சயின்டிபிக் ட்ரைனிங் இல்லாததுதான் ஒரு பெரிய டிராபேக்கா வந்து கருதப்படுது. 84 லாஸ்ட் ஸ்டெப் இன் ப்ராப்ளம் ஃபார்முலேஷன் இஸ். பிரச்சனை உருவாக்கத்தில் கடைசி படி. ரீஃபேசிங் த ரிசர்ச் ப்ராப்ளம். ஆராய்ச்சி பிரச்சனையை மறுவடிவமைப்பு செய்தல். ரீஃப்ரேசிங் த ரிசர்ச் ப்ராப்ளம். 85 which of the following is an example of primary data. பின்வரும் நாட்டில் முதன்மை தரவின் எடுத்துக்காட்டு. முதன்மை தரவுனா நமக்கு தெரியும், ஒரு விஷயம் நடக்கும்போது அதனால எடுக்கப்பட்ட ஒரு தரவு, அந்த காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட ஒரு தரவு. ஒரு புக்கா, ஜேர்னலா, நியூஸ் பேப்பரா, சென்சஸ் ரிப்போர்ட்டா. நியூஸ் பேப்பர் அப்படின்னு சொல்லலாம். சாரி, நியூஸ் பேப்பர் வர்றது சென்சஸ் ரிப்போர்ட் வரும், மக்கள் தொகை கணக்கெடுப்பு அறிக்கை. சர்வே இஸ் யூசுவலி. சர்வே பார்த்தீங்கன்னா யூஸ்வலாகவே எக்ஸ்பென்சிவ் தான். லார்ஜ் ஸ்கேல் சர்வேஸ் எடுக்கிறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சென்சஸ் ரிப்போர்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா அதற்கு நிறைய எக்ஸ்பென்சஸ் ஆகும். ஸோ யூஸ்வலாகவே எக்ஸ்பென்சிவ் தான்.
கணக்கெடுப்பு பொதுவாக விலை உயர்ந்தது. ஆப்ஷன் பி. 87வது கேள்வி பாருங்க. டேஷ் from theory leads to hypothesis. Logical deduction from the theory. தர்க்க ரீதியான கழித்தல். 88. Survey is both intensive and கணக்கெடுப்பு தீவிரமானது. Intensive and extensive. Both wide area. So ரொம்ப wide ஏரியாவையும் கவர் பண்ணும். So deep into specific variables குள்ளேயும் போகும். So survey is both intensive and extensive. Option C. 89. PhD stands for. PhD என்பது என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. So PhD அப்படின்றது நமக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. A researcher which follows case study material is called. வழக்கு ஆய்வு பொருளை பின்பற்றும் ஒரு ஆராய்ச்சியாளர். வழக்கு ஆய்வு பொருளை பின்பற்றும் ஒரு ஆராய்ச்சி என்னவாக கருதப்படுதுன்னா கிளினிக்கல் ஆர் டயக்னோஸ்டிக், மருத்துவ அல்லது நோயறிதல். The romance and research is authored by Redman and Mori. Romance and research. 92. Doubt is often better than. சந்தேகம் பெரும்பாலும் டேஷை விட சிறந்ததுன்னு சொல்றாங்க. Doubt is often better than over confidence. ஸோ அதிக தன்னம்பிக்கையோட டவுட் அப்படின்றது பெட்டர் ரிசர்ச்க்கு அப்படின்னு சொல்றாங்க. டவுட் அப்படின்றது தான் ஒரு ரிசர்ச்சுக்கான அடித்தளமே. Which of the following statement is correct? Reliability ensures the validity. Validity ensures reliability. Reliability and validity are independent of each other. Reliability does not depend on objectivity. So, option B, validity ensures reliability. Option B. 94. Second step in problem formulation. பிரச்சனை உருவாக்கத்தில் இரண்டாவது படி என்னன்னு கேக்குறாங்க. Understanding the nature of the problem. So first statement of the problem அப்படின்றது முதல் படி. இரண்டாவது படி understanding the nature of the problem. பிரச்சனையின் தன்மையை பற்றி புரிந்து கொள்வது. Third step in problem formulation. பிரச்சனை உருவாக்கத்தில் மூன்றாவது படி. பிரச்சனை உருவாக்கத்தில் மூன்றாவது படின்றது survey the available literature. கிடைக்கக்கூடிய இலக்கியங்களை ஆய்வு செய்தல். The problem selected must have. தேர்ந்தெடுக்கப்பட்ட சிக்கலில் டேஷ் இருக்க வேண்டும். தேர்ந்தெடுக்கப்பட்ட சிக்கல்ல பாத்தீங்க அப்படின்னா நாவல்டி, புதுமை அப்படின்றது இருக்க வேண்டும். ஒரு ரிசர்ச்சுக்கு புதுமைன்றது ரொம்ப முக்கியம். ஒரு ரிசர்ச் அப்படின்றது புதுசா ஏதாவது ஒன்று ஆட் பண்ணும். ஸோ ஒரு சிக்கல்ல ஒரு புதுமையை நம்ம கண்டறிய முடியுதா அப்படின்றத பார்க்கணும். 97. Social science research in India aims at a dash state. இந்தியாவில் சமூக அறிவியல் ஆராய்ச்சிக்கு ஒரு டேஷ் அரசை நோக்கமாக கொண்டது அல்லது டேஷ் நாட்டை நோக்கமாக கொண்டது. வெல்ஃபேர் ஸ்டேட். எல்லாமே நலன் கருதி தான் இந்த ரிசர்ச். Many concepts find their origin from. நிறைய கான்செப்ட் நமக்கு ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்ல பாத்தீங்க அப்படின்னா Greek concepts. So option A, Greekam. 99. When a hypothesis stated negatively is called.
எதிர்மறையாக கூறப்பட்ட ஒரு கருதுகோள். எதிர்மறையாக கூறப்பட்ட கருதுகோளை வந்து பார்த்தோம்னா நல் ஹைபோதசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டேஷ் இஸ் கால்டு பப்ளிகேஷன் இன் ரிசர்ச் ஜேர்னல். ஆராய்ச்சி இதழில் டேஷ் வெளியீடு என்று அழைக்கப்படுகிறது. ரிசர்ச் ஆர்டிக்கல். ஸோ ரிசர்ச் ஆர்டிக்கலை தான் நம்ம வெளியீடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பேசிக்கான கேள்விதான். ஆப்ஷன் சி, ஆராய்ச்சி கட்டுரை. ஸோ 100 கேள்விகளுக்கான டிஸ்கஷன் பார்த்தாச்சு. யூனிட் 6ஓடது ரிசர்ச் இன் ஹிஸ்டரி, பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இன் ஹிஸ்டரி. ஸோ இதை பத்தி எல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ 6 யூனிட்கான டெஸ்ட் முடிஞ்சது. இன்னும் 4 யூனிட்ஸ் மிச்சம் இருக்கு. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து அடுத்த யூனிட் டெஸ்ட் எழுதுங்க. மிடிவல் ஹிஸ்டரி பெருசாக கவர் பண்ற மாதிரி இருக்கும் அடுத்ததுல. ஸோ நல்லா பண்ணுங்க. அடுத்த டிஸ்கஷன்ல பார்க்கலாம். தேங்க்யூ.